அப்பாடே வலிக்குதுடா. ஐயோ ரொம்ப வலிக்குது. டாக்டர் வந்தாரு சார். இவன் தான் சார், பாருங்க. அதை பாத்துறேன். வயிற்று வலி வரக்கூடாதே சார். வயிறு இங்க இருக்கு. ஏய், நான் டாக்டரா நீ டாக்டரா? சார் நீங்க தான் டாக்டர். வயிறு இங்க இருக்கு. தம்பி இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இந்த இடத்துல வலிக்குதா? டாக்டர் நாங்களே பரவாயில்லையாட்டிருக்கு. ஒரு சாதாரண வயிற்று வலிக்கு இப்படி பில்டப் கொடுக்குறீங்க. வயிற்று வலினா உனக்கு சாதாரணமா போச்சா? கிட்னில கல் இருந்தாலும் வயிற்று வலிக்கும், லிவர்ல பிரச்சனை இருந்தாலும் வயிற்று வலிக்கும், அல்சர் இருந்தாலும் வயிற்று வலிக்கும், அப்பெண்டிக்ஸ் இருந்தாலும் வயிற்று வலிக்கும். என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய ஸ்கேன் எடுத்துருவோம். ஸ்கேனா? எண்டோஸ்கோபி பண்ணிடுவோம். எண்டோஸ்கோப்பா? சரி விடுங்க, சிசேரியன் பண்ணிடுவோம். ஒரு பதட்டத்துல சொல்லிட்டேன், சர்ஜரி பண்ணிடுவோம். டாக்டர் நீங்க என்ன விட்டா அவன் வயிற்ற கிழிச்சிருவீங்க போல இருக்கு. ஐயோ அம்மா. என்ன தம்பி ரொம்ப வலிக்குதா? செலவை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவானாலும் இதை நம்ம சரி பண்ணிடுவோம். ஐயோ டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி நடிச்சா மட்டும் போதும். நடிக்கணுமா? ஆமா டாக்டர். அந்த பொண்ணுங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல என்னமோ கலந்து கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ரிவெஞ்ச் தான் இது. அதுக்கு உண்டான டிராமா தான் அது. டேய் மச்சான் எடுத்துக்குறா. சார் இங்க பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா? எனக்கு ஃபுட் பாய்சன். அப்படிதான். ஃபுட் பாய்சனா? ஃபுட் பாய்சன சாதாரணமா நினைக்காதீங்க. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகணும், ட்ரிப்ஸ் ஏத்தணும், வேணும்னாக்க. சார் 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 அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க எனக்கு ஃபுட் பாய்சன் வெளியில போய் பொய் சொல்லணும். பொய் சொல்லணுமா? ஆமா. பாருங்க, பொய் சொன்னீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு. கொண்டாங்க தம்பி, கவலைப்படாதீங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் நீங்க தான் போய் சொல்லக்கூடாது. டாக்டரும் வக்கீலும் நாங்க போய் சொல்லலாம். சரி தம்பி, இனி நான் பாத்துக்கிறேன், விடுங்க. டாக்டர் எங்க போறீங்க? என்னப்பா, வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல, உடனே போனா சந்தேகம் வரும். நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. கொஞ்ச நேரமா? ஏன்பா, நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? என் மச்சான் சந்தோஷப்பட ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? அடையாம்பா, எனக்கு பாட்டு எல்லாம் பாட வராது. அப்போ ஒரு ரைம்ஸ் பாடுங்க. ரைம்ஸ்? ஜானி ஜானி எஸ் பாப்பா, யூ திங்க் செவர் நோ பாப்பா, ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன் another day. வாய் மூடு. கண்ணு மது, ஏமா இன்னும் சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கிற? சீக்கிரமா, எம்புட்டு நேரம்? ஏமா சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லி எம்புட்டு நேரம் ஆகுது? ஏன் இவ்வளவு லேட்டு? டாடி, அடுப்பு 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 எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியல டாடி. என் பொண்ணுக்கு பத்த வைக்க தெரியலையா? சாரி டாடி. சரி, அதை விடு. நீங்கிட்டு வா. வாங்க ஆபீசர், நீங்க தான் கூல் ட்ரிங்க்ஸ்ல கண்டதையும் கலந்து கொடுத்தீங்களா? இப்ப பாருங்க, சின்ன முதலாளி உள்ள வயிற்று வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு, நீ வாழ்நாள் முழுக்க கம்பி என்ன வேண்டியதான். இப்ப நம்ம டாக்டர் வெளியே வருவாரு. அவரு மட்டும் எதனா பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லட்டும், பகுந்துருவேன். நீ என்ன வேணாலும் செய், ஆனா சின்ன முதலாளிக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவரு டாக்டர், என்னாச்சு டாக்டர்? நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் ஒன்றும் பெருசா இல்ல. இது வந்து இந்த ஃபுட் பாய்சன் தான். இது நான் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அதை வாங்கி கொடுத்துருங்க. காரம் இல்லாம இந்த இட்லி இடியாப்பம் நல்ல காரம் இல்லாம ரசம் வச்சு அந்த சோத்தை குழைச்சி கொடுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சின்ன முதலாளி நல்லா ஆயிடுவார்ல? நல்லா ஆயிடணும். நான் கைராசி டாக்டர் இல்ல, நல்லா ஆயிடுவாரு, கவலையே படாதீங்க. கடவுளே. அப்புறம் பேஷண்ட நல்லா கவனிக்கணும். பக்குவமா நேரத்துக்கு சாப்பாடு மருந்து எல்லாம் கொடுக்கணும். ஆமா, யாரு கவனிப்பாங்க? நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீயா?
நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டமா. வேளா வேலைக்கு வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும், மத்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும்ல. அவ்வளவுதானே டாக்டர்? இந்த மாதிரி வேலையெல்லாம் பழகின ஆளுங்களால தான்மா முடியும். இவங்க தான் இருக்காங்கல்ல, பாட்டில்ல கண்ட கணதையும் கலந்து கொடுத்தாங்களே, இவங்களே பாத்துக்கிட்டோம். இத பாருமா, ஒருவேளை மருந்து கூட தவறக்கூடாது, பத்திரமா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? முதலாளி, நான் சொன்னா கூட செய்ய யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் கண்டிஷனா சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நீங்களே சொல்லிடுறீங்களா? சொல்லிடுங்க ஒரு வாட்டி. நான் வரட்டுங்களா? அம்மா வரமா, சார நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏய் ஐயா, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? ஒரு வேளை கூட மருந்து தவறுச்சு இன்னும் இங்க நின்னு என்ன வேடிக்கை? வாங்க உள்ள போய் கஞ்சி காய்ச்சி கொடுங்க. சரிங்க ஐயா. மச்சான், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த ஓட்ட உடைச்ச 2 ஓட்ட வாங்கி வந்திருக்குது. உனக்கா கஞ்சி காஞ்சிக்கிட்டு இருக்குது. வரட்டும், நாம காய்ச்சும். நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். நீ நல்லா ஜம்பமா உட்காந்து தின்னுட்டு வயித்தறிச்சலா இருக்கு எனக்கு. கூல்ட்ரிங்க்ஸ்ல கண்டதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு என்னத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு பாரு. நான் என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு கண்டேனா? சார் அது சரி பண்ணா சார் மெக்கானிக் ஷெட் போயிட்டு இருக்கேன். ஏய் நான் நக்கலா கேட்டிங்க பதில் சொன்ன, அதுக்கே சார் டேகின் மரியாதைலாம் பேசிருக்கீங்க. ஓ கலெக்டர் சாரு மோருன்னு மரியாதையோட சொல்லணுமா? ஒரு இடத்துல வாங்கின பிறகு திருந்துங்க சார். அடிச்சு தூக்கி உள்ள போட்டுருவோம், ஜாக்கிரதை. பார்த்தேன் சார் ஒருத்தவங்க சட்டையை பிடிச்சி அடிக்கிற வீடியோவை. ஏய் வேணாம், அந்த பையன் கிட்ட இதே மாதிரி தான் திமிரா பேசிருப்பீங்க. வெறிய எடுத்து பையன் போன்றிருக்கு, காட்டிட்டான். சரியா சார்? அடிங்க திமிராவ பேச. சார் ஓகே விடுங்க சார், விடுங்க சார், சட்டையை விடுங்க சார். முதல்ல கை எடுங்க சார். சும்மா தகராறு பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். லா திருப்போரூர் எல்லண்ட குருமூர்த்தி தான் பேசுறேன். சார், அந்த அக்யூஸ்ட் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. கடந்த 3 நாளா அவரு ஒரு புது நம்பருக்கு அடிக்கடி பேசி இருந்திருக்காரு சார். புது நம்பரா? யார் பேர்ல இருக்கு அந்த நம்பரு? அதுவும் ராஜசேகர் பேர்ல தான் இருக்கு. ராஜசேகரன் பேர்லயா? சரி, சிக்னல் எந்த டவர்ல இருந்து வருது? சார், ஏற்காடுன்னு காட்டுது சார். சரி, அந்த நம்பரை மட்டும் எனக்கு அனுப்பி வை, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். எலி ஏற்காட்டுல தான் இருக்கா? புகை போட்டா வெளியே வந்துற போது. வரேன். கண்ணு, நான் புறப்படுறேங்கண்ணே. நீ என் கூட வர்றியா இல்ல? நீங்க போங்க டாடி, நான் கொஞ்ச நேரம் ஜீவா கூட இருந்துட்டு அப்புறமா வரேன். நான் பேசிட்டு இருந்தாதான் ஜீவா கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு. ஏதோ நல்லது நடந்தா சரி கண்ணு. இப்ப முதலாளி நான் கிளம்புறேனுங்க. சரி மாமா, அது இங்கதான் இருக்கும். எது வேணாலும் கேளுங்க, அது ஏற்பாடு பண்ணிடுறோம். சரி, வரட்டுங்களா? போயிட்டு வா. தம்பிகளா, பாத்துக்கிறோம் மாமா சார். முதலாளி பூ மாதிரி பாத்துக்க, சரியா? இதெல்லாம் என்ன சும்மா பார்க்கவா வச்சிருக்குது? அப்பப்ப எடுத்து வெட்டி கொடுங்க. ஜீவா, நான் அப்பாவை அனுப்பிட்டு வரேன். போயிட்டு. ஏ மயிலு, ஒண்ணு பண்ணலாமா? இந்த கஞ்சியில நல்ல உப்பள்ளி கொட்டி கொடுத்துடலாமா? எப்பா போதும் சாமி, இதுவே முடியல. ஆமாண்டா. அப்ப எனக்கு வயித்து வலிக்கணுமே. ஐயோ, என்னடாச்சு? கொஞ்சம் சும்மா இருடா, காட்டி கொடுத்துறாத. ஐயோ, என்னாச்சு ஜீவா? ரொம்ப வலிக்குதா என்ன? எனக்கு வலிக்கல, பசிக்குது. அவளுங்களை சீக்கிரமா வர சொல்லு. அவ்வளவுதானே? அவளை அடிச்சு இழுத்துட்டு வரேன் பாரு. அவளுங்களை சும்மா விட.
ஹேய் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வர சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அடுப்பு எரிய வேணா, வேணா நீ ஏறி புசு புசுன்னு ஊது. இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சீக்கிரம் காய்ச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு வா. கஞ்சி வந்துருச்சு. எனக்கு தான் வயித்து வலிக்குது. ஐயோ அம்மா. சுள்ளு நச்ச மிளகு தண்ணி, சுருக்கு நச்சா விறகம் பருக்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்ச முரளியே கல்லு மாதிரி நிக்கிறாரு. உங்களுக்கு என்ன கேடு? என்ன நடிக்கிறீங்களா? ஏங்க நேத்து நாங்களும் தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். அவனுக்கு ஊசி போட்டதுனால சரியா போச்சு. எங்களுக்கு வயிற்றுக்குள்ளேயே விஷம் எடுத்துட்டு ரணமா வலி எடுக்குது. ஐயோ ஏன்டா கத்தாதடா, சும்மா. முதலாளி நீங்க கஞ்சியை குடிங்க. இதெல்லாம் குடிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா வயிற்று வலின்னு சொல்லிருக்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, கஞ்சி குடு. ஏய் குடு, நான் ஊட்றேன். வேண்டாம் மது, அவளே குடுக்கட்டும். குடு. ஏய் சொல்றாங்கல்ல, குடு. குடு. போதும் போதும், என்னால முடியல. ரெஸ்ட் ரூம் போகணும். அதுக்கு? அதான் என்னால நடக்க முடியல, ரொம்ப கால்லாம் வலிக்குது. கொண்டு போய் விட. ஜீவா, அதுக்குள்ள இவன் எதுக்கு? வா, நான் கூட்டிட்டு போறேன். மது நீ சும்மா இரு, அவ கூட்டிட்டு போட்டோம். ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்சிடென்ட். ஓகே போலாமா? என்னால எந்திரிக்க முடியல, வா தூக்கி விடு. வா. எனக்கு தான் கால் வலிக்குது. அப்பா பாத்த, இந்த பக்கம் வா. ஏய் கரும்பல்லி, தொடர வெள்ளம் வச்சுக்காத, நறுக்கிடுவேன் வாழை. கோவப்படாத. நீ என்ன பண்ற? நேரா கிச்சன் போய் ஒரு ஊத்தாப்ப ஊத்தி எடுத்துட்டு வர்ற. என்ன இங்க பாரு, ஊத்தாப்பம்னா சும்மா மாவை ஊத்தி எடுத்துட்டு வர்றது ஊத்தாப்பம் இல்ல. அப்படியே கல்லுல மாவை ஊத்தி அது மேல வெட்டின கேரட்டை தூவி விட்டு அதுக்கு மேல வெங்காயத்தை தூவி விட்டு அப்படியே அதுல நெய்ய ஊத்தி இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு அப்படி பிரட்டி தட்டுல போட்டு எடுத்துட்டு வா செல்லம். ஊத்தாப்போ என்னன்னா கேளு, அதை விட்டு இந்த செல்லங்கெல்லாம் சொன்ன கோச்சுக்காதமா, நீ போய் எடுத்துட்டு வா. இரு இரு, எனக்குன்னு ஒரு நேரம் வராமையா போயிரும். அல்ல கைக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியதா. என்னமோ சொல்லிட்டு போனாலே, அல்ல கையா? அல்ல கைன்னா சொல்லுச்சு. எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி, அதுக்கு ஒத்தடம் கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற, கொஞ்சம் போயிட்டு சுடு தண்ணி வச்சு கொண்டு வா. போ போ. என்ன பண்ற? அந்த கரும்பல்லிக்கு ஊத்தாப்பம் கேக்குதான். மாவை ஊத்தி வெங்காயத்தை போட்டு கேரட் எல்லாம் போட்டு
அதுக்கு மேல நெய்ய ஊத்தணுமா? இவன் நல்லா சின்ன முதலாளிக்கு வெந்நீர் வச்சு ஒத்தனம் கொடுக்கணுமா? போய் தண்ணி புடி. ஜீவா, நீ பண்றதுலாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இவளுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது, சரியா? இன்னும் பாரு, அவளுக்கு நிறைய இருக்கு, புரியுதா? நீ போய் அவ சுடு தண்ணி வைக்கிறாளா இல்லையான்னு பாரு. கதவு சாத்து. இன்னும் அடி தண்ணி கொதிக்கல? அது ஏன் எங்க கிட்ட கேக்குற? எரியிற அடுப்ப கேளு, காயற தண்ணிய கேளு. ஹே சிஞ்சாக்கு, உனக்கு இருக்குடி, நிறைய இருக்கு அறிவு. உனக்கு வேணா கேளு, ஃப்ரீயாவே தரேன். சோத்துக்கு வக்கில்லாத போது இவ்ளோ வாய். மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன பத்தி. குண்டு கட்டா மச்சான், இங்க என்னதானா நடக்குது? என்ன நடக்குது? வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னவள திரும்ப வர வச்சிட்ட. இதுக்கு மேல என்ன செய்யறதா உத்தேசம்டா? அவகிட்ட வேலை வாங்க போறேன்டா. மறுபடியும் சரக்குக்கு சைடிஷ் வாங்கிட்டு சொல்ல போறியா? டேய் பாவம்டா மச்சான். இல்லடா, அது அவன் நம்மள அலைய விட்டாங்கிறதுனால கோவத்துல செய்ய சொன்ன வேலைடா. இது என்ன வேலை? அவ சொன்னால, விட்டா கஞ்சி காய்ச்சி தர சொல்லுவ, தைலம் தேய்ச்சி விட சொல்லுவ, எண்ணெய் காய்ச்சி நீவி விட சொல்லுவ, சுடு தண்ணில ஒத்தடம் கொடுக்க சொல்லுவேனால. அது அவ கோவத்துல சொன்னதுடா. இருக்கட்டும் மச்சான், அதெல்லாம் அவ செஞ்சா நல்லா தானே இருக்கும். டேய், நீ ஓவரா தான் போயிட்டு இருக்க. விடு மச்சான், அது என்னமோ தெரியல மச்சான். அவ இந்த வீட்டுக்குள்ள நடமாடினாதான் இந்த வீடே அப்படியே லட்சணமா இருக்கும். டேய், எனக்கு இது சரியா வருமான்னு தோணல. வண்டி ஏதோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கு. போட. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் அப்பா அம்மா அம்மா. வந்துட்டியா? சுடு தண்ணி அங்க வை. இப்ப என்ன பண்ற? அந்த டவலை நினைச்சு அப்படியே எடுத்து ஒத்தடம் கொடு. வா. என்னாச்சு? ஒத்தடம் கொடு. இதெல்லாம் செய்யறதுக்கு நான் இங்க வரல. இங்க பாரு, நீ எனக்கு கலந்து கொடுத்ததுனால தானே எனக்கு வயிற்று வலி, உடம்பு வலி எல்லாம் வந்தது. இதெல்லாம் சரியாகணும்னா எனக்கு நீ தானே ஒத்தடம் கொடுக்கணும். கொடு. ஜீவா, எதுக்கு ஜீவா இவ்ளோ போய் இப்படி எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்க? அவளுக்கு நம்ம வீட்ல வேலை செய்யவே விருப்பம் இல்ல. அவ போட்டுமே, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? ஏய் குடி. மது இரு. உன்னால தானே எனக்கு இந்த வலி வந்தது. நீ இதுக்கு காரணம் இல்லையே. நீ தானே எனக்கு ஒத்தடம் கொடுக்கணும். போ எடு. சுடுதண்ணி கேட்டீங்க, வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், விட்டுருங்க, நான் கிளம்புறேன். ஹலோ, இங்க பாரு, நீ எனக்கு ஒத்தடம் கொடுக்கலன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க போய் அட்மிட் ஆகணும். இதெல்லாம் எதனாலன்னு சொல்லி என்ன கேட்பாங்கல்ல. நான் நடந்ததெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் உன் மேல போலீஸ் கேஸ் ஆகும், கோர்ட்டு, ஜெயிலு, இந்த மாதிரி பல பிரச்சனைங்க இருக்கு. நீ IPS எக்ஸாம் எழுத முடியாது.
பரவாயில்லையா? படுங்க. குட் கேர்ள். அம்மா, அப்பா, ஏய் ஸ்லோ ஸ்லோ. இல்லனா ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸ், ஐபிஎஸ் ஞாபகம் வச்சு அமுக்குமா?